ஹாய் ஹலோ கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். எனிவே எல்லாருக்குமே ஒரு அடிக்ஷன் இருக்கும். அது என்ன அடிக்ஷன் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் அந்த பிளான்ட்ஸ் கார்டனிங் ரிலேட்டடாக இருக்கும், கொஞ்சம் ரிவ்யூஸ் இருக்கும், கொஞ்சம் ப்ராடக்ட்டு ரிவ்யூஸ் அண்ட் ப்ராடக்ட் டீட்டெயில் இருக்கும். ஒரு 2 ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். ஒரு 7 நிமிஷம் வீடியோவாக ஷார்ட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் சீக்கிரமாக பார்க்கலாம். நிறைய பேர் உங்களோட சப்போர்ட் தரீங்க அண்ட் ரெகுலராக என்னோடய வீடியோவும் வாட்ச் பண்ணுறீங்க. அதுக்கு பெரிய பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். முக்கியமாக என்னோடய வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கு. தேங்க்யூ. அண்டு நான் சொல்கிறேன் என்னோடய அடிக்ஷன் என்னென்னு. காலையில் எழும்பின உடனே என்னோடய கார்டனை சுற்றி ஒரு ரவுண்ட்ஸ் வருவேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்ட பிறகு அடுப்பில் சாப்பாடு வச்சிட்ட பிறகு என்னென்ன பூ பூத்துருக்கு, கண்டிப்பாக இந்த நேச்சர் காலையிலே எனக்காக ஒரு பூவாவது பூத்துரும். அந்த பூவை பக்கத்தில் பார்க்குறது, அந்த கலர்ஸ் அண்ட் அதோட ஸ்மெல்லு, அதோட ஸ்ட்ரக்சர், அதோட அந்த இதை தொட்டு பார்க்குறது, அது எல்லாமே ரொம்ப எனக்கு பிடிக்கும். அந்த பூவை பக்கத்தில் வச்சு பார்க்குறது, அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காலையிலே பூ பூத்துருக்கிறது, என்னெல்லாம் பூ பூத்துருக்கு, அந்த பனித்துளி, அந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் காலையிலே டீ காஃபி இந்த மாதிரி இருப்பீங்களா. எனக்கு டீ காஃபி அது பழக்கம் இல்லை. இந்த மாதிரி பூக்களை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். பூக்கள்னு இல்லை, என்னோடய கார்டனிங்கை ஒரு ரவுண்ட்ஸ் வரணும், அவங்கள பார்க்கணும். அதுதான் இது. அதுக்கப்புறம் இந்த கிளிக்ஸ் எல்லாமே டெய்லி மார்னிங் நான் எனக்கு ஏதாவது ஒரு பூ பூத்துரும்ல, அது எல்லாமே கிளிக்ஸ் எடுத்து வச்சது தான். ஸோ அதை தான் நான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட அந்த வீடியோ இருக்கும். இது பால் செண்டுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடு. அவங்க ஊர் சைடு எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியல. ஸோ அது குட்டியாக பூத்துருக்குது. அப்புறம் செம்பருத்தி ஒரு இடத்துலேருந்து ரீசெண்டாக கொண்டு வந்த அந்த கம்பையுமே தழுக்க வச்சுருந்தேன். அது நல்லா தழுத்து வந்திருக்கு. இது கொத்தமல்லி, இதுக்காக கொத்தமல்லி முளைக்க போட்டிருந்தேன். எல்லாம் முளைச்சிருந்துச்சி. அதில் வெள்ளை கலரில் குட்டியாக, ரொம்ப குட்டியாக அழகாக இருந்தது. அப்புறம் இது எல்லாருக்குமே தெரியும், சேவல் பூன்னு சொல்லுவோம். அப்புறம் இது மயில் மாணிக்கம்னு சொல்லுவோம். நீங்களாம் இதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியலை. அதுவுமே நல்லா அடுக்கடுக்காக பூத்துருந்தாங்க. இந்த கிளிக்ஸ் எல்லாமே ஒரு 1 வீக்குக்கு சேர்த்து வச்சு எடுத்தது. அப்புறம் ஆர்டர்ஸ் வந்திருந்தது, அது எல்லாமே பேக் பண்ணியிருந்தேன். முன்ன மாதிரி ஆர்டர்ஸ் வரதெல்லாம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு டைம் இல்லை, பேக் பண்ணி அனுப்புறதுக்கு கரெக்டாக இருக்குது. நிறைய பேர் இந்த ஹோல்சேல் டீட்டெயிலெலாம் கேட்டிருந்தீங்கல்ல. ஹோல்சேலுக்கு நம்ம ப்ராடக்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். மற்ற இடத்த விட நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வேறு எங்கேயாவது எதையாவது பார்த்துட்டு அந்த விஷயத்த என்கிட்ட திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க, ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சிம்பிளாக ஸ்கின் கேர் பண்ணணும், அதிகமாக ப்ராடக்ட் யூஸ் பண்ணாமல் ஏதாவது 2 ப்ராடக்ட் அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் எப்பயுமே ரெகுலராக கீப்பப் பண்ணக்கூடியது, ஆஃப்டர் பாத்துக்கு அப்புறம் இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய கோல்டு ஃபேஸ் சீரம் போட்டுட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் ஃபேஸ் க்ரீம். ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும், க்ரீஸி ஃபீல்லாம் இருக்காது. ஸோ இதையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துருங்க. அதே மாதிரி சீரம் அப்ளை பண்ணிவிட்டு உடனே இந்த க்ரீம் போடாமல் சீரம் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டது அப்புறம் க்ரீம் போட்டுக்கோங்க. க்ரீம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா தான் நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் அதோட பெனிஃபிட் நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட பிராண்டில் இருக்கக்கூடிய ரெட் கலர் டிண்டட் லிப் பாம். ஸோ இந்த வீடியோவில் சரியாக தெரியல, பட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா யூடியூப் அக்கௌண்ட்டில் நம்பர் இருக்குது, நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய ஸ்கின் கேர் ஆயில் நிறைய பேர் வாங்கிட்டு அதுக்கு இன்னொரு பேரே வச்சுட்டிங்க, மேஜிக்கல் ஆயில்னு சொல்லிட்டு. 2 டேஸில் யூஸ் பண்ணி கூட நல்ல ரிசல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆயில் நீங்கள் வெளியே போகும்போது யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பவுடர் போடலாமா அப்படி கேட்குறீங்க. தயவு செஞ்சு இந்த ஸ்கின் கேர் ஆயில் நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிவிட்டு மார்னிங் எழுந்திச்சி பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்கும். இந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சன்லைட் படாத மாதிரி தான் பார்த்துக்கணும். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ஓவர் டேனாக இருக்காங்க, ஸ்கின் இஷ்யூ இருக்குனாலும் இந்த ஸ்கின் கேர் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். குங்குமாதி ஆயில்னு மற்ற பிராண்டில் இருக்கும். இது எல்லா இஷ்யூக்கும் கிளியர் கொடுக்கும். அதே மாதிரி
ஸ்கின்னுக்கு நல்லா பெனிஃபிட் இருக்கிறதுனால நான் ஸ்கின் கேர் ஆயிலே தான் வச்சுருக்கிறேன். இது இப்போ நம்ம பிராண்டில் வந்துட்டு 20 mlலையுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக 3 ட்ராப் 3 to 4 ட்ராப் வந்து போதுமானது. அந்த ட்ராப் எடுத்துகிட்டு உங்கள் ஃபேஸில் நீங்கள் அங்கங்கே வச்சு நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஸ்கின் கேர் ஆயில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் ஃபேஷியல் பண்ணுறதுக்குன்னே வந்து அந்த பொசிஷன் உண்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுனீங்க அப்படின்னா இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து எப்படி வந்து மசாஜ் பண்ணணும் அப்படின்றதுலாம் லாங் வீடியோவாக போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். அது பார்க்க முடியல அப்படின்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோவாக கூட நான் லாங்காக போடுறேன். இந்த மாதிரி பொசிஷன் உண்டு. அந்த பொசிஷனில் நீங்கள் வந்து ஃபேஸ் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அங்கங்கே வந்து அந்த டபுள் சின்னு அந்த மாதிரி இல்லாமல் ஃபேஸ் ஸ்ட்ரக்சரும் நல்லாயிருக்கும். ஸ்கின்னோட அந்த எலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் செல்ஸும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம டோன் வந்து முக்கியம் இல்லை, பிளாக்கு ஒயிட் அது இல்லை. ஸ்கின்னு பார்க்குறக்கு ஹெல்த்தியாக இருக்கா, அந்த ஃபேஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கா, அதுதான் மெயின். ஸோ அது வந்து நல்லா இருக்கும். அதுதான் மசாஜ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி டார்க் சர்க்கிள் இருந்தாலும் இந்த ஸ்கின் கேர் ஆயில் யூஸ் பண்ணக்குள்ள ரொம்ப நல்லாயிருக்கும். டார்க் ஸ்பாட் முக்கியமாக இருக்கிறது, டார்க் ஸ்பாட்டு பிம்பிள் அதிகமாக வருதுன்னா இந்த ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிம்பிளே வராது. பட் உங்களுக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி இருக்குன்னா உங்களோட நெத்தி ஃபேஸில் வரக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் வந்து டேண்ட்ரஃப் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கின்னுக்கு தான். முக்கியமாக இந்த ஃபேஷியல் மசாஜ் பண்ணுறதுனால உங்களோட ஃபேஸ் வந்து நல்ல ஒரு அந்த ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீலும் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா அகைன் சொல்கிறேன், யூடியூப் அபவுட்டில் என்னோடய நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணும் அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஹோல்சேலுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து பை பண்ணிவிட்டு ரொம்ப நல்லா ரிசல்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருந்தீங்க. இது வந்து நம்ம பிராண்டில் இருக்கக்கூடிய டிண்டட் லிப் பாமோட ரிவ்யூ. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் லிப் பாம் அப்புறம் என்ன எல்லா ப்ராடக்ட்டுக்குமே நல்ல பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸு. நம்மளோட லிப் பாம் வந்து டார்க்னஸ் ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் ஃபேஷியல் கிட் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. மஞ்சஸ்தா சோப் வந்து பிக்மெண்டேஷன்லாம் கம்மியாகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க.